சற்றுமுன் வெளியான தகவல். அதிகரிக்கும் பென்ஷன் தொகை. மத்திய அரசின் முடிவு என்னவாக இருக்கும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. பென்ஷன் தொகையை ரூ. 1000 ரூ. 2000 உயர்த்துவதற்கான அறிவிப்புகள் அதிகரித்துள்ளது. அதாவது பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. பென்ஷன் தொகை இன்னும் சில நாட்களில் உயரவிருக்கிறது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூ. 1000 7,500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலம் இப்போது நெருங்கியுள்ளது. நாடாளுமன்ற நிலைக்குழு இபிஎஸ் திட்டத்தின் மூன்றாம் தரப்பு மதிப்பீட்டை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க மத்திய தொழிலாளர் அமைச்சகத்துடன் கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் 1995 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு நிலையான மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 2014ஆம் ஆண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூ. 1000 ஆக நிர்ணயித்தது. முழு வீடியோ லிங்க் கீழ இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.